إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரொருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் நாச்சியார் கோயில் கிளையின் சார்பிலே ஜைனப் மதரசாவின் பட்டப்பணிப்பு நிகழ்ச்சியிலே திரளாக பங்கு பெற்றிருக்கிறோம். இந்த நேரத்திலே நமக்கு தேவையான, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கு அவசியமான ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. உலக ஆசையும் மறுமையை மறந்த நிலையும் என்ற ஒரு நல்ல தலைப்பை தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பை பொறுத்தமட்டில் சில முக்கியமான செய்திகளை இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே நேரத்தில் மழையும் நம்மை துரத்தி கொண்டு இருக்கிறது. குறுகிய இந்த நேரத்திலே மார்க்கம் சொல்லித் தருகின்ற சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையில் சொல்லலாம் என எண்ணுகிறேன். இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டதற்குண்டான அடிப்படையான காரணம், மறுமையை நம்பியிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு எல்லா விதத்திலேயும் உலகம் உலகம் என்று செல்கின்ற சூழலை பார்க்கலாம். நம்முடைய ஈமானை இழந்து மறுமையில் நம்முடைய வாழ்க்கையை பாழ்படுத்தக்கூடிய சிந்தனையில் செல்கின்ற சூழல் உலகம் முழுவதும் இஸ்லாமியரிடத்தில் இருப்பதை யாரும் மறுக்க இயலாது. இந்த சிந்தனையில இருந்து சில பேர் விதிவிலக்காக இருக்கலாம். ஆனால் உலகத்தினுடைய ஆசையும் உலகத்தினுடைய மோகங்களும் நம்மை ஆட்டி படைக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. எனவேதான் இதை பற்றி ஒரு நினைவூட்டக்கூடிய விதமாக மறுமை சிந்தனையை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற கோணத்திலே இந்த செய்திகளை பகிர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. அன்பு மிகுந்த சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் வாழுகின்ற இஸ்லாமிய பெருமக்கள், இன்ன பிற மக்கள் எப்படியெல்லாம் உலகமே கதி என்று இருக்கிறார்களோ அதே போன்று நாமும் அந்த உலகம்தான் நிரந்தரம் என்று நினைக்கக்கூடிய நிலையில் வாழ்கிறோம். அவ்வப்போது மரணம், அதை நினைத்து பார்க்கிறோம். அவ்வப்போது மறுமை ஒன்று இருக்கிறது என்று நினைத்து பார்க்கிறோம். மறுமையிலே இறைவன் விசாரணை செய்வான் என்ற அந்த சிந்தனை நம்முடைய எண்ண ஓட்டங்களில் அவ்வப்போது வந்து செல்கிறது. இதுதான் உலக விஷயத்துல நாம எதிலேயுமே குறை வைப்பது இல்லை. அதனுடைய விளைவுகள் இன்றைக்கு எப்படி செல்கிறது என்றால், நாம் நடத்துகின்ற திருமணமாக இருந்தாலும்
அல்லது நம்முடைய குடும்பத்தினுடைய இன்ன பிற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் எல்லாமே உலகத்தை மையமாக வைத்துதான் செயல்படும். ஒரு திருமணத்தை நீங்க எடுத்து பாருங்க, 1000 பேரை கூப்பிடணும் எந்த ஒரு நிலைக்கு வருகிறோம், 2000 பேரை கூப்பிடணும் எந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். மிக பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தை பிடிக்க வேண்டும் என்ற சிந்தனை வருகிறது. நம்முடைய சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்கள், உறவுக்காரர்கள் யாரும் விடுபட்டு விடக்கூடாது என்று நாம நினைக்கிறோம். அவர்களுக்கு தடபுடலான ஒரு விருந்தை வைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இப்படி எல்லா சிந்தனையும் ஏன் வருகிறது? ஒரே ஒரு சிந்தனை மாத்திரம் நம்மிடத்தில் மங்கியும் போய் விடுகிறது. திருமணம் என்பது நபி அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை. அவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ அப்படி நாம செய்வோமே என்ற அந்த சிந்தனையை தாண்டி இன்றைக்கு தடபுடலாக, இன்னும் சொல்ல போனால் படோடமாக கல்யாணம் என்று வருகின்ற பொழுது கடனை வாங்கியாவது அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் எதற்காண்டி வருகிறது? இந்த உலகம்தான். அடுத்த வீட்டை பார்க்கிறோம், எதிர்த்த வீட்டை பார்க்கிறோம், சொந்த பந்தங்களை பார்க்கிறோம், இன்ன மக்களை பார்க்கிறோம். அவர்களை எல்லாம் எப்படி திருமணத்தை நடத்துகிறார்களோ அதற்கு கொஞ்சம் கூட சளைத்தவனாக நான் இருக்கக்கூடாது என்ற அந்த உலக மோகம், உலக ஆசை. ரசூலுல்லாஹ் எப்படி காட்டி தந்தாங்க அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இஸ்லாம் இந்த திருமணத்தை எப்படி நடத்த சொல்லுகிறது அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய சொந்த பந்தங்கள், உறவுக்காரர்கள், நண்பர்கள், ஊருக்காரர்கள் இவங்களெல்லாம் என்ன பேசுவாங்க? இதுதான் திருமணத்தை நடத்தக்கூடிய ஒவ்வொரு ஆட்களுக்கும் இருக்கக்கூடிய கவலை. இந்த உலகம் தான் பிரதான கவலையாக இருக்கிறது. எனவே நாம இந்த உலகத்தோடு ஒன்றிணைந்து எல்லோரும் எப்படி நடக்கிறார்களோ அப்படி இந்த மார்க்கம் காட்டி தந்த வழியில இருந்து அப்படியே தடம் புரண்டு போகிறோம். அதே போன்ற இன்னொரு கோணத்தை நீங்க பாருங்க. நம்முடைய இஸ்லாமிய சமூகத்துல இன்றைக்கு கொஞ்சம் ஆங்காங்கே பரவலாக வருகிறது. என்ன பரவலாக வருகிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், போதை பொருட்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள். இளைஞர்களிடத்தில் இன்னைக்கு போதை பொருள் என்பது எல்லா இடத்திலையும் குறைவில்லாமல் தாண்டவமாடிக்கொண்டு இருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன? நம்முடைய இந்த பள்ளிவாசல்லையே பிற மதத்தை சார்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி நமக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அளவிற்கு அதனுடைய நிலை இப்ப மாறி போய் இருக்கிறது. யாரிடத்தில் ஒரு நேரத்தில் போதை இருந்தது? இஸ்லாமியர்கள் அல்லாத இன்ன பிற மக்களிடத்தில் அது இருந்தது. நாம தெரு தெருவாக, ஊர் ஊராக போதைக்கு எதிராக நாம பிரச்சாரம் பண்ணணும். ஆனா இன்னைக்கு அவர்கள் நமக்கு இடத்தில் வந்து, குறிப்பாக இஸ்லாமியரிடத்தில் வந்து, இளைஞர்களிடத்துல வந்து, எப்பா போதைக்கு நீ அடிமை ஆகிறாத, போதை பொருள் இன்னைக்கு சர்வசாதாரணமாக எல்லா இடத்திலையும் வருகிறது, அந்த பக்கம் நீ போயிடாத, உங்க மார்க்கம் உங்களுக்கு தடை செய்கிறதா இல்லையா, ஹராம் என்று சொல்லி இருக்கிறதா இல்லையா, ஹராமான அந்த போதை பழக்கத்தை, தடை செய்திருக்கக்கூடிய அந்த போதை பழக்கத்தை நீங்க ஏன் செய்றீங்க கேட்கிறாங்களா? நம்ம இடத்திலேயே வந்து உபதேசம் செய்கிறார்களா? ஏன் இந்த நிலைக்கு நாம தள்ளப்பட்டோம்? இந்த நிலைக்கு தள்ளப்படுவதற்கு உண்டான காரணம் என்ன? உலகம் முழுவதும் போதை பழக்கங்கள் இருக்கிறது, இன்னொரு மக்களிடத்தில் இருக்கிறது. அவர்களிடத்தில் இதை சொல்லி நீ போதையில் இருந்து திருந்தப்பா என்று உபதேசம் செய்யக்கூடிய நிலையில் நாம இருந்து இன்றைக்கு நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய நிலைக்கு நாம தள்ளப்பட்டு இருக்கோம். என்ன காரணம்? உலக ஆசை, மறுமையை மறந்தோம். இத மாதிரி ஒவ்வொன்றா நீங்க பார்த்துக்கிட்டே போங்க. திருமணத்திற்கு பின்னால் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அதுல பர்த்டே கொண்டாடுவோம். குழந்தை பிறந்ததற்கு பின்னால ஒவ்வொரு வருடமும் அந்த குழந்தையை பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அந்த கலாச்சாரம், அதற்கு ஒரு பாத்திகா, அதற்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விருந்து, இப்படின்னு போய்கிட்டே இருக்கிறோம். அதற்கு பின்னால் ஒரு பெண் பிள்ளை அவள் வயதுக்கு வருகிறாள் என்றால் பூப்புனித நீராட்டு விழா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய விருந்து, அதுக்கு ஒரு பேனர், அதுக்கு ஒரு பிளக்ஸ்,
அதற்கு குடும்ப சகிதம் நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுக்கு ஒரு விருந்து. இதெல்லாம் ஏன் வந்துச்சு? நம்மள்ட்ட உள்ள கலாச்சாரமா? நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறையா இது? கொஞ்சம் கூட இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் இது போன்ற ஒரு கலாச்சாரத்தை எங்கேயாவது காட்டி தந்தார்களா? இது எல்லாம் எங்க இருந்து படிச்சோம்னா உலகம், உலக மோகம், உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலை இப்படிதான் போய்கிட்டே இருக்கிறது. இது ஒரு பக்கம். மார்க்கத்தை புறந்தள்ளி, மறுமையை புறந்தள்ளி, நம்முடைய குடும்ப நிகழ்வுகள் என்று வருகின்ற பொழுது இஸ்லாத்தை எல்லாம் பார்க்காமல் உலகத்தவர்களை பார்த்ததனுடைய விளைவு இப்படி போய்கிட்டே இருக்கிறோம். இன்னொரு கோணத்தில் நீங்க பாருங்க, இந்த இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைகளை புறக்கணித்ததின் காரணத்தினால், மறுமையை மறந்ததின் காரணத்தினால் உலகத்திலேயே நாம ஏமாற்றப்பட்டுட்டே இருக்கோம். உலகத்துல எதுல எல்லாம் ஏமாறுறோம்? பொருளாதாரத்துல ஏமாறுகிறோம், கொடுக்கல் வாங்கல்ல ஏமாறுகிறோம், வட்டி என்கின்ற அந்த நிலையில நம்மை அறியாமலேயே வீழ்ந்து அதிலேயே கிடக்கிறோம். ஒருவர் நமக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தி தருவார் என்று நம்பி அவரிடத்துல காசு கொடுத்து ஏமாறுகிறோம். இருக்கா? இன்னைக்கும் வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஆலிம் என்று சொல்கிறார்கள், அவர் நல்ல பேசுவார் என்கிறார்கள், அவர் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்கிறார், எல்லா இடத்திலையும் ஷேர் வாங்குகிறார், எல்லாரும் பணத்தை கொட்டுகிறார்கள், கடைசியாக ஏமாற்றி விட்டார் என்று அவர் அடிக்க போறாங்க. ஏமாறினவர் யாரு? நம்ம தான். ஏமாற்றியவர் யாரு? அவரும் முஸ்லீம் தான். ஏமாற்றியவரும் முஸ்லீம், ஏமாந்தவர்களும் முஸ்லீம். எங்க போய் நிக்கிறோம் தெரியுதா? ஏன் முஸ்லிம்கள் இப்படி உலக விஷயத்திலையும் நாம ஏமாந்து போய் நிக்கிறோம்? மறுமையை தெரியல. இறைவன் சொன்ன அந்த மறுமையை பற்றி உள்ள சிந்தனை நமக்கு இல்லாமல் போய்விட்டது. அதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டத்துல, புதுக்கோட்டை மாவட்டத்துல பல சகோதரர்கள், பெண்கள், ஆண்கள், அவர் அதை நடத்துகிறார், இந்த தொழிலை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி போய் ஷேர் பண்ணாங்க. கடைசி ஒண்ணுமே கொடுக்கல, எல்லாம் ஏமாத்திட்டாரு. கோர்ட்டுக்கு போனாங்க, கேஸ் போட்டாங்க, வழக்க நடத்தினாங்க. இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏமாந்தவர்கள் ஏமாந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பல லட்சம், பல கோடி. உலகத்திலே நமக்கு நிம்மதி இல்லை. எல்லாத்தையும் நீங்க கூட்டி கழிச்சு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மறுமையை இழந்த, மறுமையை மறந்ததுனால வந்த விளைவுகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன்று ரெண்டு சமாச்சாரங்கள் இல்லை, ஏராளமான சமாச்சாரங்கள். மார்க்கத்தின் பேரால் ஏமாற்றப்படுகிறோம், உலகத்தின் பேரால் ஏமாற்றப்படுகிறோம், கொள்கையின் அடிப்படையில் ஏமாற்றப்படுகிறோம். எல்லா விதத்திலையும் நாம ஏமாற்றப்படுவதற்கு அடிப்படை விஷயமே இந்த மறுமையை நாம மறந்ததுதான். மறுமையை பற்றி உள்ள அந்த சிந்தனை இல்லாமல் போனதுதான். இதுதான் முதல்ல உலகத்தை பற்றி இஸ்லாம் எப்படி பேசுகிறது நீங்க பாருங்க. உங்களையும் என்னையும் படைச்ச அந்த ரப்புல் ஆலமீன் நாம வாழ்கின்ற இந்த உலகத்தை பற்றி அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? யானமோ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது லகுவும் லஹ்வும், வீணும் விளையாட்டு தான். இந்த வசனத்தை நாம என்னைக்காவது தனிமையில உட்கார்ந்து படிச்சிருக்கிறோமா? குடும்பத்தோடு உட்கார்ந்து படிச்சிருக்கிறோமா? உலகத்தை படைச்ச இறைவன் இந்த உலகம்னா என்னன்னு சொல்லி தருகிறான். இந்த உலகம்னா என்ன தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி சொகுசான ஒரு வாழ்க்கை எல்லாமே இந்த உலகம் தான். உலகத்திற்கு பின்னால இன்னொரு வாழ்வே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. இது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு இடம். அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகிறார். தஃபாகுருன், நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கவர்ச்சியாக பெருமை பேசுகின்ற ஒரு இடம். இந்த உலகனாலே இப்படித்தான். அவர் வீடு கட்டியிருக்கிறார் பாத்தியா? அவர் சம்பாதிக்கிறார் பாத்தியா? அவர் எவ்வளவு பெரிய காரை வைத்திருக்கிறார் பாத்தியா? அவர் போட்டிருக்கக்கூடிய டிரெஸ் பாத்தியா? அவர் பயன்படுத்தக்கூடிய நகையை பாத்தியா? அவர் பயன்படுத்தக்கூடிய செல்போனை நீ பாத்தியா? இதுதான் உலகம். உலகம்ங்கிறது இப்படித்தான் இருக்குமா? அல்லாஹ் அப்படி சொல்லலாம். பெருமை பேசுறீங்களே, அதான் உலகம். இந்த உலகத்துல தன்னுடைய செல்வத்தை பற்றி, தன்னுடைய பொருளாதாரத்தை பற்றி, தன்னுடைய பல்வேறு வசதி வாய்ப்புகளை பற்றி யார் பேசாம இருக்கிறார்? எல்லாரும் பேசுறாங்க. அதனால அல்லாஹ் சொல்றான், லஹுவுன் வ லஹ்வுன், அது ஒரு வீணும் விளையாட்டு தான்.
உலகத்தை நீங்க பெருசா நீங்க கற்பனை பண்றீங்க, ஆனால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னொரு இடத்துல இதை விட தெளிவாக இறைவன் பேசுவான். அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான். இந்த உலகங்கிறது எப்படி தெரியுமா? மழை பொழிகிறது. மழை பொழிகின்ற அந்த நேரத்துல கட்டாந்தரை அல்லது காஞ்சு போய் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இறைவன் மழையை இறக்கிறான். மழையை இறக்கிறதற்கு பின்னால் காஞ்சு போய் இருக்கக்கூடிய அந்த இடம் எல்லாமே புற்கள், செடிகள், கொடிகள், தாவரங்கள் அப்படியே வளர்ந்து பச்சை பசேல் என்று அப்படியே இருக்கிறது. ஒரு நேரத்துல அது அழிக்கப்பட்டு விடுகிறது, ஒண்ணுமே இல்லாமல் ஆகி போய் விடுகிறது. இதுதான்ப்பா உலகம். உனக்கு பார்க்கிறதுக்கு அழகாக தெரியும், ரொம்ப பச்சை பசையில் இருக்கிறது, கொடி இருக்கிறது, செடி இருக்கிறது, மரங்கள் இருக்கிறது, எல்லாம் சரிதான். அதை கூடுதலா ஒரு மழை பொழிந்து விட்டால், வெள்ளம் வந்து விட்டால், ஒரு பூகம்பம் வந்து விட்டால், வேற ஏதாவது இயற்கை சீற்றங்கள் வந்து விட்டால் நீ எதை ரசிச்சியோ அது இருக்குமா? இன்னைக்கு பாருங்களேன், கேரளாவுல கடுமையான மழை, நேற்று வரையும் சொகுசான இடம் என்று நம்பிக்கொண்டு இருந்தார்கள், பல்வேறு காட்டேஜ்களை கட்டிக்கொண்டு இருந்தார்கள். திடீர்னு ஒரு மழை மனுஷருக்கு ஏற்படுகிறது. அவர்கள் கட்டிய அனைத்து கட்டடங்களும், அந்த கட்டடங்கள் எல்லாமே மண் சரிவினால் மண்ணோடு மண்ணா போய்விட்டது. நேற்று அந்த இடத்துல அந்த பில்டிங் இருந்தது, இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட பச்சை பசேல் என்று இருந்த இடம் மிக பிரம்மாண்டமான காட்டேஜ்கள் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கட்டாந்தரை ஆயிடுச்சு. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், ஒரு மழைக்கு முன்னால் அந்த இடத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க, அந்த மழைக்கு பின்னால் அந்த இடத்துடைய நிலை என்ன, ஒரு மிகப்பெரிய அழிவு வந்துவிட்டால் அதனுடைய நிலை என்ன? இதானப்போ உலகம், இதான உலகம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறார், இந்த உலகம் என்பது உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு இடம், உங்களுடைய சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று எச்சரிக்கையும் செய்கிறான். மார்க்க ரீதியாக ஏமாறுறோம், உலக ரீதியாக ஏமாறுறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது எல்லாம் ஏமாற்றக்கூடிய இடம் தான்ப்பா. உன் அண்ணன் உன்னை ஏமாத்துவான், தம்பி உன்னை ஏமாத்துவான், மாமன் உன்னை ஏமாத்துவான், மச்சான் என்று ஏமாத்துவான். மார்க்கத்தை போதிக்கக்கூடிய மிக சிறந்த ஆலிம்கள் என்று சொல்றாங்களே, அவங்க உங்களை ஏமாத்துவாங்க, ஜமாத்து நிர்வாகிகள் உங்களை ஏமாத்துவாங்க, எல்லாம் ஏமாத்துவான். இறைவன் இப்படி நமக்கு சொல்லி தருகிறான், இந்த உலகமே உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு இடம். எவ்வளவு அழகான ஒரு பாடத்தை இந்த உலகத்தை பற்றி இறைவன் பச்சை பிள்ளைக்கு சொல்லி தர்ற மாதிரி அவ்வளவு அழகா சொல்லி தரான். இந்த உலகத்தை புரியாதனால, இறைவன் சொல்லி தருகின்ற இந்த கருத்துக்களை நாம கேட்காதனால அதனுடைய விளைவு என்னன்னா, ஏமாத்திற்கு மேல ஏமாற்றம், அடிக்கு மேல அடி, உதைக்கு மேல உத. இன்னைக்கு ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டான்ல, காசு கொடுத்தோம் நம்மளை ஏமாத்திட்டான், அதனால இனிமேல் ஜாக்கிரதையா இருப்போமே அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்களா? போன வருஷம் ஒருத்தன் பல கோடி ரூபாய் சுருட்டிட்டு போறான், இந்த வருஷம் இன்னொருத்தன் சுருட்டுவான், அடுத்த வருஷம் இன்னொருத்தன் சுருட்டுவான். இதுதான் நடக்கிறது. போன வருஷம் ஒருத்தன் மார்க்கத்தின் பேரால நம்மளை ஏமாத்தினா, இந்த வருஷம் இன்னொருத்தன் ஏமாத்துவான், அடுத்த வருஷம் இன்னொருத்தன் ஏமாத்துவான். இதுதான் நீங்க ஏமாற்றக்கூடிய நிலை இருந்து கொண்டே இருக்கும். அது ஆத நபியுடைய காலத்துல இருந்து கியாமத் நாள் வரையிலையும் நம்மளை ஏமாற்றுவதற்கு எந்த சில பேர் இருப்பாங்க. அதனாலதான் அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான், இந்த உலகம்ங்கிறது உங்களை ஏமாற்றும்பா, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்க, ரொம்ப கரெக்டா இருந்துக்க, ரொம்ப தெளிவா இருந்துக்க, புத்திசாலியா நீ நடந்துக்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி தருகிறார். அப்ப இந்த உலகம் என்பது எல்லா விதத்திலையும் ஏமாற்றக்கூடிய ஒண்ணு, இது நிரந்தரம் கிடையாது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதானே. உலகம்ங்கிறது நமக்கு நிரந்தரமா? இங்கேயே வாழ்ந்துருவோமா? இங்கேயே இருந்துகிட்டே போயிடுவோமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. உலகம்ங்கிறது கண்டிப்பாக ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நேரம் அழிந்தே தீரும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதானே. உலகம் நிரந்தரமா நீங்க இருக்க போறீங்களா, நான் இருக்க போறேன், மிகப்பெரிய ஆட்சியாளர்கள் இருந்தாங்களே அவங்க இருக்க போறாங்களா? எல்லாத்துக்கும் அழிவு உண்டா இல்லையா? அதனாலதானே அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகிறார், குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகமா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட எவ்வளவு பெரிய படைப்புகளாக இருந்தாலும் சரி, ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நேரம் அனைத்தும் அழிந்தே போகும். நேற்று இருந்த மனுஷன் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷன் நாளைக்கு இல்ல,
நேற்று இருந்த பில்டிங் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய பில்டிங் நாளைக்கு இருக்காது. நேற்று என்னிடத்தில் பெரிய கோடிகள் இருந்தது, இன்னைக்கு அந்த கோடி இல்லாமல் போய்விட்டது. நேற்று வரை நான் பெரிய செல்வந்த, இன்னைக்கு நான் பிச்சைக்காரன். இதுதான் உலகம். இந்த உலகத்துல எல்லாமே அழியக்கூடியதுதான். எது நிரந்தரமா இருக்கும் சொல்லுங்க? உலகத்துல ஏதாவது நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒன்று உண்டா? எல்லாமே அழியக்கூடியதானே. குர்ஆன் சொன்னதை நம்ம நேரடியாக கண்ணு முன்னால இன்னைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதை நாம புரிய வேண்டாமா? இதை நாம தெரிய வேண்டாமா? என்ன உலகம் உலகம்? அடுத்தவனை பார்க்கிறோம், ஏத்து வீட்டுக்காரனை பார்க்கிறோம், தெருவில் உள்ள மற்ற மக்களை பார்க்கிறோம். குர்ஆனை பார்க்க மாட்டேங்கிறோமே, ஹதீஸை பார்க்க மாட்டேங்கிறோமே. எல்லாமே அழியக்கூடிய ஒன்று என்று இஸ்லாம் திரும்ப திரும்ப சொல்லுது. அதை என்னைக்கா படிச்சோமா? நமக்கு விழிப்புணர்வு வேண்டும் என்றால் குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க. குர்ஆனை நீங்க படித்து பார்த்தீர்கள் என்றால் அப்பந்தான் விழிப்புணர்வு ஏற்படும். எவன் எவன் நம்மளை ஏமாத்துறான், எவன் எவன் நம்மளுக்கு காதுல பூச்சுத்துறான், எவன் எவன் நம்முடைய பொருளாதாரத்தை சுரண்டுகிறான், மார்க்கத்தின் பேரால எவன் நம்மளை ஏமாத்துறான், குர்ஆனை படித்தா நம்ம தெளிவடையலாம், விழிப்புணர்வு அடையலாம். அதை விட்டுட்டு போனதுனாலதான் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஏமாத்திட்டே இருக்கலாம். இப்ப மறுமையை நீங்க யோசிச்சு பாருங்க. உலகம் உலகம் இப்படி நம்ம போயிட்டே இருக்கிறோமா இல்லையா? மறுமையை நீங்க யோசிச்சு பாருங்க. உலகத்துல நம்ம ஏமாந்தா கூட சில நேரங்கள்ல சுதாரிச்சு, சரி நேத்து ஏமாந்துட்டோம், இன்னைக்கு அது சரியா நடப்போம் அப்படின்னு ஒரு நிலைக்கு வரலாம். ஆனா மார்க்கத்தை நீங்க மறந்தீங்கன்னா, மறுமையை நீங்க மறந்தீங்கன்னா மறுமையினுடைய நிலை என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்துல என்னைக்கு நாம இழந்தாலும் மீண்டும் அதை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா மறுமையில ஏதாவது கிடைக்குமா? வந்து இப்போ மறுமையில அல்லாஹ் கேட்பான், தொழுதியா? இல்லையா? அல்லாஹ் எனக்கு வேலை, நண்பர் வீட்டு கல்யாணம், குடும்பத்தினுடைய நிகழ்வு, அதனால நான் தொழாம போயிட்டேன், அதனால நான் வந்து உன்னுடைய சட்டத்தை மதிக்காம போயிட்டேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மன்னிச்சு விட்டுருவானா? மறுமையில அது பெரிய, அது மிகப்பெரிய நஷ்டம் இல்லையா? தாலிகல் குஸ்ரானுல் முபீன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மறுமையில ஏற்படுகின்ற அந்த நஷ்டம் தான் மிக மோசமான ஒரு நஷ்டம், மோசமான ஒரு இழிவு. குர்ஆன்ல இறைவன் அப்படி பேசி காட்டுகிறான். உலகத்துல எதனாலும் நாம பெற்று விடலாம், ஆனா மறுமையில உலகத்துல நம்ம சம்பாதிச்சது தான் மறுமையில பெற முடியும். நீங்க தொழுதீங்க, அது மறுமையில பெறலாம். நோன்பு வச்சீங்க, அதை மறுமையில பெறலாம். தான தர்மம் கொடுத்தீங்க, அதை மறுமையில பெறலாம். எல்லாம் உலகத்துல எதை நாம காட்டி தந்திருக்கிறோமோ, எதை நன்மையாக செய்திருக்கிறோமோ, இதுதான் மறுமை. ஆனா இந்த மறுமையை மறந்ததுனால, உலகமே கதி என்று கிடக்கிறதுனால ஏமாற்றத்திற்கு மேல ஏமாற்றம். கொஞ்ச நெஞ்ச ஏமாறுறது இல்லை, எல்லா விதத்திலையும் ஏமாற்றம். ஆனா மறுமை அதுதானே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறானே, பல் தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா. நீங்க இந்த உலகம் தான் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். உலகம் 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 அப்படி நீங்க போய்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா மறுமை வலல் ஆகிரத்து கைரும் அபுகா, அதுதான் உங்களுக்கு சிறந்தது, நிரந்தரமானது, அழிவே இல்லாதது. எவனும் ஏமாற்ற முடியாது. மறுமையில எவனும் ஏமாற்ற முடியுமா? உலகத்துல என் காசை வாங்கிட்டு ஏமாத்தலாம், கடனை வாங்கிட்டு கொடுக்காம இருக்கலாம், வாக்குறுதி கொடுத்துட்டு வாழ்க்கையை மீறலாம். அது எல்லாம் உலகத்துல நடக்கும். மறுமையில என்னுடைய காசுக்கு கேரண்டி, என்னுடைய இபாதத்துக்கு கேரண்டி, என்னுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாத்துக்கும் கேரண்டி. எவனும் ஏமாற்ற முடியாது. அது இறைவனுடைய அந்த சொர்க்கம், சொர்க்கத்துல அப்படித்தான் இருக்கும். அப்ப அந்த மறுமை நமக்கு வேண்டும் என்றால் இந்த உலகத்துல அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த வழியை நாம பின்பற்றணும். இந்த உலகம் உலகம் அப்படின்னா உலகம் யாருமே நிரந்தரமா இருந்தது இல்லை. இந்த உலகத்துல எல்லாரும் அழிந்து போகக்கூடிய ஒன்றுதான். மறுமை மட்டும்தான் நமக்கு நிரந்தரமானது. அதுல இறைவனிடத்துல பதில் சொல்லணும். இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொன்னாதான் நம்ம சொர்க்கம் போக முடியும். இந்த உலகத்தை நம்பி மறுமையை நாம இழந்துடக்கூடாது. அந்த சொர்க்கத்தை நாம அடையணும். வல்லல்லாஹ் அந்த பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.